எனக்கு ஒரு 30-40 குரூப் இருக்குது. அதை எல்லாத்தையும் போட்டு நான் வெளியே வரேன். எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் வந்து நான் எல்லாம் உழைச்சவன். நான் வந்து அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லாம் சமம். இப்பயும் அதே என்னை வந்து செயல்பட்டாங்க. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள். இது வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை சேர்ந்தவன். அதனால் வந்து உனக்கு அதே தான் பதவி, அதே ஒன்றிய தலைவர் தான், விவசாயி ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொன்னாங்க. இப்போ யார் காசு பணம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு எடுத்து போடுவாங்க அவங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மன்றத்துலேருந்து செலவு பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் இவங்க தான் செலவு பண்ணாங்கன்னு. ஆனால் காசு இல்லை, கேஸ்ட்டு. இதுதான் பிரதர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் சாதி மற்றும் பணம் அதிகத்துடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே கட்சியில் பொறுப்புகள் வழங்கப்படுவதாக கட்சி நிர்வாகிகள் தங்களின் குமுறல்களை ஆடியோ பதிவுகளாக தாவேக குழுவில் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டை நெருங்கும் நிலையில் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவுக்கு முன்னதாகவே நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட தாவேக தலைமை தீவிரமாகி வருகிறது. இது தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் என் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோரை கொண்ட குழு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி தொடங்கப்பட்டு வரும் பிப்ரவரி 2ஆம் தேதியுடன் ஓராண்டு முடிகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர், பொருளாளர் என குறிப்பிட்ட சிலரின் பொறுப்புகள் குறித்துதான் தகவல்கள் வெளியாகியிருக்கிறதே தவிர மாவட்டம், ஒன்றியம், பேரூர், பகுதி, வட்டக்கழகங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. கட்சியிலுள்ள அணிகளுக்கும் நிர்வாகிகள் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஒவ்வொரு பதவிக்கும் பல லட்சங்கள் நிர்ணயம் செய்து வசூல் செய்யும் பணியில் மூத்த நிர்வாகிகள் கைவரிசையை காண்பிக்க ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் கூட என் ஆனந்த் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் பதவிக்கு யாரும் பணம் வாங்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விழுப்புரம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாட்ஸ்அப் குழுவில் பதவிகள் விலைக்குதான் வழங்கப்படுகிறது எனவும், நகர செயலாளர் பதவிக்கு ரூபாய் 15 லட்சம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனை விஜய் தலையீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குழுவில் பதிவு செய்து வருகின்றனர். பணம் இருந்தால்தான் பதவியா, என்ன கருமண்டா இது என தனது ஆதங்கத்தை தெரிவித்து வருகின்றனர். மேலும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் குமுறல் வெளிவர தொடங்கியுள்ளது. அந்த வகையில் தாவேகா தொண்டனின் குமுறல் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஏன் இதை சொல்ற மெசேஜை போடுறேன்னா, நீங்க ஒரு கோச்சிக்காதீங்க, எதுவும் எடுத்துக்காதீங்க. என்னோட நம்பரை சேவ்ல வச்சுங்கிற அனைத்து என் பாசத்து உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்கிற என்னோட மதிப்புக்குரிய தளபதி அண்ணா மரியாதை வச்சுக்கிற அவங்களுக்கு நன்றி, வணக்கம். அதையும் வந்து ஒன்றில் நான் இதை ஏன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை வந்து பொறுப்பாளராக வந்து வேலை செய்ய அப்படின்னாங்க, என்னால் செய்கிறது விருப்பம் இல்லை. மக்கள் இயக்கமாக இருக்கும்போது, அதாவது மக்களாக இருக்கும்போது நான் வந்து பொறுப்பாளராக விவசாயினி ஒன்றிய தலைவராக இருந்தேன். இப்பயும் அதே என்னை வந்து செயல்பட்டாங்க. நான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள். இது வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை சேர்ந்தவன். அதனால் வந்து உனக்கு அதே தான் பதவி, அதே ஒன்றிய தலைவர் தான், விவசாயி ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொன்னாங்க. எனக்கு நான் இத்தனை வருஷம் உழைச்சேன். நானும் 15 வயசு 16 வருஷமா இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றியத்தில் வந்து போட்டுக்கிறாங்க. அது வந்து எங்கள் மாவட்ட தலைவர் வந்து ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் நான் வந்து அது செயல்பட முடியல. ஏன் நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் உங்கள் குரூப்லேருந்து நான் வெளியே வரேன். அதனால தான் வந்து வாய்ஸ் கால் போடுறேன். எனக்கு ஒரு 30-40 குரூப் இருக்குது. அதை எல்லாத்தையும் போட்டு நான் வெளியே வரேன். எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் எல்லாம் உழைச்சவன். நான் வந்து அப்படி கிடையாது. எல்லாமே அதான் அண்ணனே சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லாம் சமம். பிறப்புக்கும் எல்லாமே சமம். எல்லா ஜாதியுமே நமக்கு கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் அது வந்து போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எங்கள் மாவட்டத்தில் ஜாதி பேர் தான் போட்டாங்க. அதனால் வந்து
என்ன அது செய்யப்படல, என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் செயல்படுறேன். அதுக்கோசரம் நான் வந்து பொறுப்புலேருந்து தான் செயல்படணும்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பொறுப்பு இல்லாதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னை வந்து திரும்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் ஒரு பொறுப்பாளர், நீங்கள் எல்லாமே பொறுப்பு இருக்கிறவங்க தான் இந்த பொறுப்பு இருக்கிறீங்க. எனக்கு ஆதரவு கொடுத்தா 100% நீங்கள் புசியாந்தன் ஐயா கூட சொல்லலாம். இல்லை ஆதரவு கொடுலாம், வெளியே வந்து சும்மா ஒரு பொறுப்பாளர் உறுப்பினராக செயல்படுறேன், விட்டுருங்க. நான் உங்கள் குரூப் போட்டு வெளியே வரேன். அதனால் நான் குரூப் போட்டு வெளியே வரதெல்லாம் யாரும் தப்பாக நினச்சிக்கோங்க. இந்த மெயினாக வந்து குரூப் அட்மினுக்கு சொல்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இதுதான் விஷயம். இதை கேட்டு நீங்கள் எதுவும் செய்வீங்க. நல்லதை பண்ணோன்னா நல்ல மனசு இருந்தால் போதும். நல்ல மனசு நல்ல எண்ணம் இருந்தால் எதையுமே வேணால் சாதிக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பிரதர். சரிங்களா? தர்மபுரி பிரதர், உங்கள் நேமே சொல்லலை, புரியுதுங்களா? முன்னாடி கஷ்டப்பட்டாளுகளை இப்போ பலன் இல்லை, புரியுதுங்களா? இப்போ யார் காசு பணம் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு எடுத்து போடுவாங்க அவங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மன்றத்துலேருந்து செலவு பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் இவங்க தான் செலவு பண்ணாங்கன்னு. ஆனால் காசு இல்லை, கேஸ்ட்டு. இதுதான் பிரதர் பிரச்சனையே முக்கால்வாசி கட்சியில். அதுக்காக நீங்கள் போயிடாதீங்க, தளபதிக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்குவீங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் வர்றது சகஜம்தான். அவங்க நினச்சி உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தால், எனக்கும் போஸ்டிங் கொடுத்தால் இன்னும் இறங்கி தீவிரமாக செயல்படுவோம் தளபதிக்காக, வேற யாருக்காகவும் இல்லை. இந்த நிலையில் கட்சி ஆரம்பித்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே இத்தகைய நிகழ்வுகள் நடப்பது கட்சி தடம் மாறி செல்கிறது என்பதை தெரிவிப்பதாகவும், மேடையில் வீரவசனம் பேசும் விஜய் தன் முதுகை திரும்பி பார்க்க வேண்டும் எனவும் மற்ற கட்சி நிர்வாகிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர்.